மனுஷனும் சரி இயற்கையும் சரி, ரெண்டுமே நல்ல சக்திகள் கெட்ட சக்திகள் நிறைஞ்சது. ஒரு மனுஷனால கல்லுல கடவுளை தேட முடியுங்கிறப்போ அந்த மனுஷன் கெட்ட சக்திகள் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். இந்த ரெண்டு சக்திகள் மேல இருக்கிற நம்பிக்கை அந்த சக்தியை அதிகரிக்குது. பெங்காலின் தலைநகரமான கொல்கத்தாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல பாங்கூராங்கிற ஒரு சின்ன பெங்காலி இலாக்காவில் ஒரு குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த குடும்பத்துல எல்லாருமே ஆஸ்திகவாதி தான். ஆனா தீபாங்கர் மட்டும் நாஸ்திகனா இருந்தாரு. ஹேண்ட் பம்புக்காக குழி நோண்டும் போது அவங்க வீட்டுல ஒரு பழங்கால சிலை கிடைச்சது. ஆனா இந்த சிலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற சக்தியோட ரகசியம் ரொம்ப பயங்கரமானதுன்னு அவங்க யாருக்குமே தெரியல. அட, கடவுளே வந்திருக்காரு பாருங்க. இல்ல இல்ல, இது ஏதோ வினோதமா இருக்கு. வாவ், இதத்தான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்றது. ஏதாவது ஒரு ஃபாரினர் இதுக்கு நல்ல ரேட்டு கண்டிப்பா கொடுப்பான். நான் இதை என் கடையில கொண்டு போய் வைக்க போறேன். ஏ தீபு, கண்டபடி உளராத. நீ நல்லதையே நினைக்க மாட்டியா? நமக்கு பழங்காலத்து சாமி சிலை கிடைச்சிருக்கு. அந்த காலத்து கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இத பத்திலாம் உனக்கு எங்க தெரிய போகுது? கடவுளே, உங்க அருளுக்கு ரொம்ப நன்றி. நான் சொல்ல வர்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் மம்தா. 30 முக்கோடி தேவர்கள்ல ஒண்ணு குறைஞ்சு போறதுல என்ன இப்போ? அந்த பழங்கால இப்ப கொஞ்சம் வாய மூடு. சொல்றேன்ல, அப்படி எல்லாம் பேசாத. எந்த ஒரு இடத்துல கடவுள் சிலை கிடைக்குதோ அங்கேயே அதை வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் முடிவெடுத்துட்டேன். இவரை இங்கதான் ஸ்தாபனம் பண்ண போறேன். இவருடைய ஸ்தாபனத்தை இங்க பண்ணாம என் கடையில பண்ணனு வச்சுக்க, எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அது உனக்கும் நல்லது தானே? தீபு, கம் ஆன் யார். அண்ணா, அந்த வேலையை அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா இங்கதான் கடவுளுக்கு கோவில் கட்ட போறோம். அந்த ஹேண்ட் பம்ப் வேலையை நாளைக்கு வேற எங்கேயாவது பண்ணிக்கலாம். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. உனக்கு ஒன்னும் ஆகல? பாத்தீங்களா, என்னோட கடவுள் தான் என் ரஷ்மியை காப்பாத்தி இருக்காரு. என்ன சத்தமா இருக்கு? தீபு, தீபு,
என்னாச்சு மம்தா? ஹேண்ட் பம்ப். பம்பா? திப்பு அங்க கொஞ்சம் பாரு. ஆ? சாமி கிட்ட. என்னாச்சு மம்தா? திப்பு, ஓ மை காட். திப்பு. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாள் மேஸ்திரியோட சடலம் எங்களுக்கு கிடைச்சது. அவ்வளவு மோசமா அவரை யார் அடிச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அந்த பெணம் எங்க வீட்ல கிடந்ததுனால நாங்க போலீஸ் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இந்த விஷயத்தை யோசிச்சு திவாங்கர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அடுத்து அவரோட வேலையிலயும் மோசமான விளைவுகள் வந்துச்சு. நான் என்னன்னு சொல்றது பட்டாச்சாரியா, முதல் தடவை 10 வருஷத்துல இதுதான் முதல் தடவை நீங்க தேவிமாவுடைய சிலைகளை கேன்சல் பண்றீங்க. இல்ல மிஸ்டர் போச்சுரா, வாட் இஸ் திஸ்? அண்ணா என்னங்க ஐயா? இங்க வாங்க, இங்க வாங்களேன். என்னாச்சு? என்ன நடந்துட்டு இருக்கு? துர்கா பூஜை நடக்கிற நேரம் அது. நமக்கு எந்த சிலைக்கும் ஆர்டர் வரலையே. பிசினஸ் படுத்துருச்சு. என்ன நடக்குது? எல்லாரும் என்ன மாதிரி ஆயிட்டாங்களா என்ன? என்ன மாதிரியே எல்லாரும் கடவுளை நம்புறத நிறுத்திட்டாங்களா என்ன? இங்க பாருங்க ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா துர்கா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. ஓ ஸ்டாப் இட். நான் தயவு செஞ்சு நிறுத்துங்க. துர்கா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்களா? எங்க இருக்காங்க சரி பண்றதுக்கு? சரி பண்ணிடுவாங்களா? பாத்தீங்களா, நான் தான் சொன்னல, கடவுள் உங்க கோரிக்கையை கேட்டுட்டாரு. ஆனா என்னால முடியல. ப்ளீஸ் போங்கண்ணா, போங்க போங்க. ஹலோ ஹலோ மிஸ்டர் திவாங்கர், எஸ், நான் பேங்க்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நீங்க உங்களுடைய லோனுடைய இஎம்ஐ பேங்க்ல கட்டாததால உங்க கடையை நாங்க சீல் பண்ண போறோம். என்ன 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 சொன்னீங்க? ஆமா, அதுக்கான நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். சார் சார் நீங்க என்ன சொல்றீங்க? என் கடையை சீல் பண்றதுக்கு நோட்டீஸா? என்ன சொல்றீங்க சார்? சார் இங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம். என்னுடைய 2-3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பவுன்ஸ் ஆயிருக்கலாம். நான் கூடி சீக்கிரமா கட்டிடுறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார் ப்ளீஸ். அதுக்காக சீல் எல்லாம் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ். சாரி, எங்களால எதுவும் பண்ண முடியாது. சார் அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். சார் நான் அழிஞ்சு போயிடுவேன் சார். சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார் என் பிசினஸ் போயிடும் சார். நான் ரோட்டுக்கு வந்துடுவேன் சார். நான் சொல்றேன் சார். ஹலோ 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 சார்.
ரேஷ்மி. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரஷ்மி முழுமையா ஊனமாயிட்டா. எங்க கடையையும் பேங்க்காரங்க சீல் பண்ணிட்டாங்க. நாங்க மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டோம். எதேர்ச்சியா ஒரு நாள் அப்பாவை பார்க்க ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. அவர் அந்த சிலைய பார்த்த உடனே சொல்லிட்டாரு, இந்த சிலை ஒன்னும் கடவுளுடைய சிலை இல்ல, இது தீய சக்தியோட சின்னம்னாரு. இது ரத்தத்தை தான் கேக்கும்னாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த சிலைய வீட்ல இருந்து எடுத்துருங்கன்னாரு. திவாங்கர் ஒரு நாத்திகவாதி. ஆனா அந்த சிலையில என்னோட நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அப்பா எனக்கு தெரியாமலேயே அந்த சிலைய வெளியே தூக்கி போட்டுட்டாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பாவுக்கு நடந்த சம்பவத்தை என்னால உங்களுக்கு சொல்லக்கூட முடியாது. என்னது இது? இந்த கதவை நான் தூங்குறதுக்கு முன்னாடி மூடிட்டு தானே வந்தேன். யார் நீ? யாரா நீ? வெளியே தூக்கி போட்டையோ அவனேதான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ என் வீட்டுல இருந்து வெளியே தூக்கி வீசுத? பல வருஷங்களா நான் இந்த பூமியில தங்கிக்கிட்டு இருக்கேன். பாரு, நீ யாரா வேணா இரு, முதல்ல இங்கிருந்து போ. நான் ஒன்னும் என் இஷ்டப்படி இங்க வரல. நீங்க எல்லாரும் தான் என்ன தட்டி எழுப்பியிருக்கீங்க. நான் ரத்த பலி வாங்காம இங்கிருந்து போக மாட்டேன். நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். நான் எல்லாரையும் கொன்னுடுவேன். யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க? என்னங்க உங்களதான் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு என்னாச்சு மம்தா? என்னாச்சு? அப்பா அப்பா! அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா அப்பா
அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் அப்படியே உண்மையாயிடுச்சு. உங்க அலட்சியத்துக்கான பலன் உங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டாரு. அம்மா போதுமா ப்ளீஸ். இனிமே ஒண்ணு இந்த வீட்ல அது இருக்கணும், இல்லைன்னா நாம இருக்கணும். அதை நான் விட மாட்டேன். அதை நான் விட மாட்டேன். இல்லப்பா, வேண்டாம். விடுங்க என்ன. வேண்டாம், நான் சொல்றதை கேளு. நீ அதை தயவு செஞ்சு தொடாத. அது நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொன்னுடும். அதுதான் உன் அப்பாவையும் கொன்னுடுச்சு. அடுத்தது நான் உன்னை இழக்க விரும்பலப்பா. அம்மா எனக்கு நிச்சயமா எதுவும் ஆகாதுமா. எனக்கு எதுவும் ஆகாதுமா. இன்னைக்கு இத வீட்டை விட்டு வெளியே தாம விட மாட்டேன். விடுங்க விடுங்க என்ன. வேண்டாம், இப்போ சொல்றதை கேளு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன். ஒன்னு இந்த வீட்டுல நீ இருக்கணும், இல்லைன்னா நாங்க இருக்கணும். வா, இதை எடு. இதை எடு. நாங்க அந்த தீய சக்தியோட சிலையை அங்கிருந்து எடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனா அந்த சிலை அங்கிருந்து அசைய கூட இல்ல. அப்பதான் எனக்கு புரிஞ்சது நாங்க அந்த தீய சக்தி கிட்ட பயங்கரமா மாட்டிக்கிட்டோம்னு. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து தீய சக்திகள் எப்பெல்லாம் மனுஷனை தொல்லை பண்ண வருதோ அப்பெல்லாம் அதை எதிர்த்து போராடுறதுக்கு அம்மா துர்கா வருவான்னு சொன்னாங்க. துர்கா பூஜை ஆரம்பிக்க இருந்துச்சு. இந்த கெட்ட சக்தியை விரட்டுறதுக்கு அம்மா துர்க்கைய நாங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர நினைச்சோம். ஏன்னா அவங்களாலதான் காப்பாத்த முடியும். ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா தீபுவும் எங்களுக்கு துணையா இருந்தாரு. ஏன்னா அவர் இது வரைக்கும் கடவுளை நம்பினதே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை பார்த்து திவாங்கர் முழுமையா ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவரா மாறிட்டாரு. என்னாச்சுங்க? உங்களை தாங்க. பார்த்து ஓட்டுங்க. ஒரு நிமிஷம்.
அம்மாவை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் நான் வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்க. திவாங்க, மாதாவுக்கு ஜெய். மாதாவுக்கு ஜெய். ஹலோ மிஸ்டர் தாஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய 9 லட்சம் ரூபாய் லோன் ரீபே ஆயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? இது எப்படி நடக்கும்? நான் யாரையும் அனுப்பவே இல்லையே. எப்படி ரீபே ஆகும்? யார் ரீபே பண்ணது? இந்த லோனை யாரு அடைச்சது? ஒரு லேடி வந்தாங்க, பேரு சாந்தின்னு சொன்னாங்க. லேடி சாந்திங்கிற பேர்லையா? எங்க இருந்து வந்தாங்க? அவங்களுடைய அட்ரஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அவங்க அட்ரஸ் இருக்கு. 570 லாகூர் நகர், ஓன்கோரா. 570 ஓன்கோரா அட்ரஸா? 570 லாகூர் நகர்ல இருந்தா? இது எங்க புது வீட்டு அட்ரஸ் ஆச்சே. இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? ஆனா நான் உன்னையும் உன்னோட பக்தர்களையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். எல்லாரையும் கொன்னுடுவேன். அவங்க வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி சந்தோஷத்தை அழிச்சிடுவேன். அவங்கள நான் கொன்னு போட்டுருவேன். அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே செய்ய முடியாதுமா? எதுவும் செய்ய முடியாது. வணக்கம் ஐயா. அட வணக்கம் அண்ணே. நீங்க இங்கயா? அண்ணன் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஒண்ணு தெரியுமா? நாளையில இருந்து நம்ம கடைய மறுபடியும் திறக்க போறோம். வேலைக்கு வந்துருங்க அண்ணே. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஐயா, எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு நிமிஷம் இருங்க.
மாக்கணும்னா 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 தய காட்டுங்க ஐயா. ஏதாவது வேலை கிடைக்குமா? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். காலையில இருந்து எதுவும் சாப்பிட கூட இல்ல. ஏதாவது கிடைக்குமா? உள்ள வாங்க. மம்தா, உள்ள வாங்க. மம்தா. சொல்லுங்க. மம்தா, பாவம் இவங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க போல இருக்கு. வேலை வேணும்னு கேக்குறாங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையா? அப்படின்னா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். பூஜை நடக்கிற நல்ல நாள் அதுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க பாருங்கம்மா, எங்க வீட்ல வேலைக்குன்னு தனியா ஆள் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இருந்தாலும் எங்க வீட்ல பூஜை நடக்கிற நாள் அதுமா நீங்க வந்திருக்கிறதுனால நீங்க இங்கேயே இருங்க. மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். ம். இப்போ அந்த துர்கா தேவி என்கிட்ட இருந்து அந்த பக்தர்களை எப்படி காப்பாத்துறான்னு பாக்குறேன். இப்போ அந்த துர்கா தேவி என்கிட்ட இருந்து அந்த பக்தர்களை எப்படி காப்பாத்துறான்னு பாக்குறேன். சுட சுட டீ குடு. ஆமா, பேபி இங்க. பேபிமா படிச்சிட்டு இருக்காங்க. பேபி, உன்னுடைய பால். அம்மா, எங்க போறீங்க? இங்க வாங்க. நீங்களும் வந்து எங்க கூட டீ குடிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை இருக்கு. அப்ப எனக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா, அப்படி என்ன ஸ்பெஷலா போட்ட? சரி வாங்க, பூஜை வேலையில நிறைய இருக்கு. போலாமாமா? இங்க பாருங்கம்மா, நீங்களும் வாங்க வாங்க. இந்த கதவு
என்னது இது? மறுபடியும் இங்க வந்துருச்சு. இன்னைக்கு நான் உன்னை தூக்கி வீச போற இடத்துல இருந்து உன்னால இனிமே இந்த குடும்பத்துக்கோ இல்ல இந்த இடத்துக்கோ திரும்ப வரவே முடியாது. புரிஞ்சுதா? தீபு வேண்டாம். அப்பா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ப்பா. துர்காம்மா, எங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பாரத்தையும் நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். இனிமே எங்களை நீதாம்மா காப்பாத்தணும். வெற்றி தோல்வி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க வித்தியாசமே, நாங்க சாதாரண மனுஷன், நீங்க நாராயணி. நாங்க எல்லாரும் இந்த உலகத்தோட கையில இருக்கோம். ஆனா அந்த உலகமே உன் கையில தாம்மா இருக்கு. ரஷ்மி, இது துர்காமாவோட லாக்கெட். இதை எப்பவும் போட்டுக்கிட்டே இருக்கணும், கழட்டவே கூடாது, சரியா? சரிம்மா. அம்மா துர்கா எப்பவும் உன் கூடவே இருந்து உன்னை பாத்துப்பாங்க, உன்னை பாதுகாப்பாங்க. டாக்டர் சொல்லிருக்காரு, உன்னுடைய கால் முழுமையா குணமாகிற வரைக்கும் நெரிசல் நிறைஞ்ச இடத்துக்கு போக கூடாதா. நாங்க கடவுளை தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். அது வரைக்கும் நீ அம்மாவை பாத்துக்கோ, அம்மா உன்னை பாத்துப்பாங்க. ஓகே? சரிப்பா. பத்திரமா இருமா. துர்கா மாதாவுக்கு ஜெய். துர்கா மாதாவுக்கு ஜெய். துர்கா மாதாவுக்கு ஜெய். ஏமா ரஷ்மி, எதுக்காகமா நீ கதவை மூடிட்ட? இல்ல பாட்டி, நான் ஒண்ணும் கதவை மூடலையே. நான் இங்க உட்காந்து என்னோட ஹோம்வொர்க் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ அந்த லாக்கெட்டை கழட்டி எனக்கு தெரியாமா? ஆனா பாட்டி, பாட்டிங்களுக்குலாம் பயமே இருக்காதுல்ல, நம்ம கூட தான் துர்காமா இருக்காங்களே. சரி சரி, வேணும்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு இதை போட்டுக்கோங்க. இன்னாங்க.
இல்ல இல்ல, என் கை ரொம்ப அழுக்கா இருக்குமா, நீ அத இங்க வச்சிடு. நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? சரிங்க பாட்டி. ரேஷ்மி கூப்பிட்டியாமா? இவ்வளவு நேரமா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? துர்கா மாதாவுக்கு பாட்டி பாட்டி ரஷ்மி வேண்டாம். பாட்டியை விட்டுடுங்க ப்ளீஸ். என்ன வேணா கொண்டு நீங்க பாட்டியை ஒண்ணு செய்யாது. பாட்டி பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகலையே? ரஷ்மி பாட்டி எனக்கு பலி வேணும். வேண்டாம். இந்த தீய சக்தி எந்திரத்தால உன்னை கொன்னு உன் ரத்தத்தால என் தாகத்தை தணிச்சுப்பேன். ரஷ்மி பல வருஷ தாகம் இது, பல வருஷ தாகம். அம்மா துர்கா, நீங்க பாட்டியை காப்பாத்துங்க. எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துங்க துர்காம்மா. என் பாட்டி அதுகிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஜெகத்தை காப்பாத்துறவளே, எங்களையும் காப்பாத்துமா. நீ ஏன் இங்க வந்த? நீ ஏன் சாகறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறன்னு தெரியல. சரி, முதல்ல நான் உன்னையே பலி கொடுத்துறேன், அவ்வளவுதான். நான் ஒண்ணும் இங்க பலியாக வரல, பலி கொடுக்க வந்திருக்கேன். நீ ஒரு சின்ன பொண்ணு. என்ன அகங்காரமா? நான் யாருன்னு பாரு. ஓ, அப்ப நீதான் வந்திருக்கியா? நீ எப்பெல்லாம் வரியோ அப்பெல்லாம் நானும் வருவேன், என்னோட பக்தர்களை காப்பாத்துறதுக்காக. இங்க பாரு, துர்கா மாதாவுக்கு துர்கா
அதிசயங்கள் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு அதிசயத்தை உண்டாக்குனாரு. அதுல இருந்து நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. இப்ப என் பொண்ணோட காலம் சரியாயிடுச்சு. என் ஹஸ்பண்டோட வேலையும் நல்லபடியா நடக்குது. அப்பா இல்லையன்ற குறை எங்களுக்கு எப்பவும் இருக்கு. இருந்தாலும் எங்க நல்ல காலம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து வருஷம் எங்க வீட்டுல துர்காமாக்கு நாங்க பூஜை பண்றோம். இன்னைக்கு எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே துர்காமாவுடைய அருள் தான். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, பழங்காலத்துல இருந்தே நம்ம தர்ம கிரந்தங்கள்ல கெட்ட சக்திகளை பத்தியும் ராட்சசர்களை பத்தியும் குறிப்புகள் நிறைய இருக்கு. ராட்சசன் இல்லைன்னா கெட்ட சக்தி மனுஷனோட உயிரை ஆக்கிரமிச்சு அவங்கள துடிக்க வச்சு சாகடிக்கும். அந்த கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம எல்லாரோட வீடுகள்லயும் தெய்வங்களை பிரதிஷ்டை செய்யணும். அப்பதான் எந்த ஒரு ஆபத்தும் வராது.